தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிறைவடைந்த பின் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான கடையநல்லூர் ராஜேந்திரன் மற்றும் சீர்காழி செந்தில் செல்வன் ஆகியோருக்கு அமைச்சர் செங்கோட்டையன் கைகொடுத்து வாழ்த்தினார். அதே நேரத்தில் அங்கிருந்த அமைச்சர் ஆனந்தும் மதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து புன்னகைத்து தலையசைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுடைய உரையின் மூலம் தொடங்கியிருக்கிறது. அதன் பிறகாக சட்டப்பேரவை நிகழ்வு முடிவடைந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து கலைந்து சென்றனர். அதே நேரத்தில் மதிமுகவில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்ற மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் கடையநல்லூர் ராஜேந்திரன் மற்றும் சீர்காழி செந்தில் செல்வன் ஆகிய இருவரும் களத்தில் கருப்பு நிற துண்டணிந்து மதிமுக துண்டணிந்து சட்டப்பேரவைக்குள்ளாக ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து கையசைத்தவாறும் புன்னகைத்தவாறும் இருவரும் நின்று கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை பார்த்த அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் ஆனந்த் இருவரும் அவர்களை நோக்கி சென்றனர். அவர்களுக்கு செங்கோட்டையன் கை கொடுத்து தோளியை தட்டி கொடுத்தார். அதன் பிறகு தன்னுடைய அறைக்கு வருமாறு ஒரு சைகையை கட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார். அதே நேரத்தில் அமைச்சர் ஆனந்த் அவர்களும் புன்னகைத்து வாழ்த்து தெரிவித்தபடி தலையசைத்து விட்டு அவரிடம் சென்றிருந்தார்கள். மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அவர்கள் கை காட்டி மற்றும் அவர்களுக்கு கை கொடுத்து புன்னகைத்தபடியே நின்றிருந்தனர். குறிப்பாக மதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சில தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில சட்டப்பேரவை வளாகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கை கொடுத்து தோளில் தட்டி கொடுத்து செல்வது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.